அனைவருக்கும் வணக்கம். முருகன் பூஜையை பற்றிய தகவல் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுக்கு நீங்கள் பூஜை செய்யும்போது உங்களுக்கு ஏதாவது தடங்கள் வருகின்றதா, அல்லது கோவிலுக்கு போகும்போதும் உங்களுக்கு ஏதாவது தடங்கள் வருகின்றதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மற்றும் பூஜை செய்யும்போது உங்களுக்கு கொட்டாவி வருகின்றதா, என்ன காரணம் இருக்கலாம், நீங்கள் பூஜை செய்யும்போது உங்களுடைய கவனம் சிதறுதா, அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும், அதாவது பூஜை செய்கிற நேரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஓட்டங்கள் அதிகமாகுதா, என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் ஒவ்வொன்றும் பார்க்கலாம். முருகனுடைய பூஜையை பற்றி தகவலை இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு முருகன் மீது பூஜை செய்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கின்றது. அதில் ஒரு சில பேர் கேட்டது என்ன அப்படின்னா, முருகனுக்கு பூஜை செஞ்சாலே வீட்டில் சண்டை வருது, பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி தடங்கள் வருது, இந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. முருகனுக்கு பூஜை செய்யும்போது உங்களுக்கு தடங்கள் உங்கள் வீட்டில் பூஜை செய்யும்போது தடங்கள் வருகின்றது அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நீங்கள் முதலாக செய்ய வேண்டியது அப்படின்னா, அதாவது எதற்காக நமக்கு தடங்கள் வரும் அப்படின்னா, ஒரு சில காரணங்கள் இருக்கின்றது. அதில் நம்ம வீட்டில் ஏதாவது தீய சக்தியோட ஆதிக்கம் இருக்கின்றது நம்ம வீட்டில் அப்படின்னா தடங்கள் வரும். இல்லை எனக்கு அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னா வேறு என்ன பிரச்சனைக்காக நமக்கு தடங்கள் வரும் அப்படின்னா, கர்மா அதிகமாக இருக்கும் நமக்கு. கர்மா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாவச்செயலுங்கிறது நம்ம நமக்கு இப்போ தெரிந்து யாருக்கு நம்ம பாவம் செய்யட்டாலும் நம்ம முன் ஜென்மம் கதைகள்லாம் சொல்லுவாங்களே, அதில் யாருக்கா தீங்கு செய்திருந்தால் கூட அது இந்த ஜென்மத்திலே நமக்கு தொடரத்தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு நிறைய தடங்கள் வரும், நம்மளுடைய கர்மா குறையும். ஏன்னா பூஜைங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம். அந்த நல்ல விஷயங்கள் நமக்கு செய்யும்போது நமக்கு புண்ணியம் கிடைக்கும், பாவங்கள் குறைய ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பாவக்கணக்கு நம்மளை இந்த புண்ணிய காரியத்தை செய்ய விடாமல் தடுக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு தடங்கள் வரும். நம்ம அதற்கு மீறி இறைவன் மேலே பாரத்தை போட்டு நம்ம நம்பிக்கையோடு அசராமல் இருந்து நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக 100% அந்த கர்மா ஃபுல்லாக குறைஞ்சிடும். அதற்கப்புறம் உங்களுக்கு அந்த பூஜைக்கான தடங்கள் வராது. முதல்ல நீங்கள் பூஜை செய்யும்போது உங்களை தடுக்கிறது கெட்ட சக்தியும் மற்றும் கர்மா தான் தடுக்கும். மற்றபடி எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு வராது. இந்த இரண்டும் நமக்கு சரியாக அமைந்துருச்சு அப்படின்னா, அதாவது எந்த கெட்ட சக்தி இல்லை, எந்த கர்மா இல்லை அப்படின்னா நமக்கு பூஜை எந்த விதத்திலும் தடங்கள் ஆகாது, சிறப்பாக போய்கிட்டு இருக்கும். இந்த இரண்டு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி தடுக்கும். ஏன்னா தீய சக்திக்கு வீட்டில் நல்ல சக்தி இருக்கும்போது தீய சக்தியால் ஒன்றும் பண்ண முடியாது, அது விலக ஆரம்பிச்சிரும். அதனால் அது தடுக்கும், நம்மளை பூஜை செய்ய விடாமல் தடுக்கும். அது எப்படி தடுக்கும் அப்படின்னா, பூஜை மேலே இன்ட்ரெஸ்ட் வர விடாமல் பார்த்துக்கும். நமக்கு நல்ல நாள் அதுமா நமக்கு உடல் சோர்வு அதிகமாக இருக்கும், வீட்டு வேலைகள் சரியாக பார்க்க விடாமல் பார்த்துக்கும். அந்த மாதிரி பண்ணுது அப்படின்னாலே நம்ம வீட்டில் தீய சக்தி இருக்குது. தீய சக்தினா பேய் பிசாசு அது மட்டும் தீய சக்தி கிடையாது. கெட்ட சக்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா துர்தேவதைகள். எப்படி நமக்கு நல்ல தேவதைகள் இருக்கிறாங்களோ அதே போல் துர்தேவதைகள் இருப்பாங்க. நல்ல தேவதைகள் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, துர்தேவதைகள் நம்மக்கிட்ட ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது துர்தேவதைகள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எந்த இடத்துல அழுக்கு அதிகமாக இருக்கிறதோ, எந்த இடத்துல துர்நாற்றம் அதிகமாக இருக்கின்றதோ, எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தம் இல்லாமல் இருக்கோ அங்கே துர்தேவதைகள் தங்குற இடம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போ கெட்ட சக்தி அப்படிங்கிறது நீங்கள் பேயோ அப்படின்னு நினச்சிலாம் பயப்பட தேவையில்லை. இது நெகட்டிவ் எனர்ஜி சொல்லுவாங்க. அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா அது மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி சொல்லுவாங்களே, அது மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி அந்த துர்தேவதைகள் அவங்க நம்மளை ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, நம்மளை நல்ல விஷயங்களை செய்ய விடாமல் தடுப்பாங்க. அது அவ்வளோதானே தவிர நம்ம பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய விடாமல் தடுக்கும். அதற்கான அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா இதுதான். அதே போல் பார்த்தீங்கன்னா கிரகத்தில் சனி தாக்கம் அதிகமாக இருக்கின்றது அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இதே போல் தான் நடக்கும். வீடு பார்த்தீங்கன்னா சனிக்குள்ளது அதிகமாக அந்த தாக்கங்கள் இருக்கும். அதாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு துணி இருக்கும், நிறைய தேவையில்லாத ஜாமான் நிறைய கிடக்கும், டஸ்ட்டு அதிகமாக வீடு இருக்கும், ஒட்டடை அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனியின் தாக்கத்துடன் அறிகுறி தான். அதை நம்ம சரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம தானாக பூஜை செய்கிறதுக்கு நமக்கு எந்த வித தடங்கள் வராது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜைக்கு தடங்கள் வருது, அதில் முக்கியமாக சிறப்பான நாள், நமக்குன்னு ஒவ்வொரு மாதத்துலையும் ஏதாவது ஒரு விசேஷமான நாட்கள் வரும் பார்த்திங்களா, அந்த விசேஷமான நாட்கள் நமக்கு தடங்கள் வருது அப்படின்னா நம்ம சற்று என்னென்னு நம்ம கவனிக்கிறது நமக்கு நல்லது. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா தைப்பூசம் போச்சு, மகா சஷ்டி, அடுத்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை, இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய பூஜைகள் வருது பார்த்தீங்களா, அந்த பூஜைக்கு உங்களுக்கு தடங்கள் வருது அப்படின்னா அது ஒரு முறை 2 முறை வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை.
விசேஷமான நாட்கள் வரும்போதெல்லாம் உங்களுக்கு தடங்கல் வருது அப்படின்னு நீங்க கவனிக்க வேண்டியது, உங்களுடைய இல்லம் எப்படி இருக்குன்னு நீங்க கவனிங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களோட உடம்புக்கு எப்படி இருக்குன்னு கவனிச்சு பாருங்க. அப்புறமே உங்களுக்கு பாதி சொல்யூஷன் கிடைச்சிரும். அதாவது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க. அதாவது நமக்கு வந்து முருகனுடைய பூஜை, மற்ற இறைவனுடைய பூஜைக்கு தடங்கல் வருது அப்படின்னாலே பாதி காரணம் இதுதான். பிறகு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சோம்பேறித்தனமும் ஒரு காரணம் இருக்கலாம். அதுவும் இருக்கும். சோம்பேறியாக இருக்குது. எனக்கு வந்து பாத்திரம் விளக்க சோம்பேறியா இருக்குது. அதாவது பூஜை பாத்திரம் பண்ணுறதுக்கு சோம்பேறியா இருக்குது. நெறைய நேரம் வந்து உட்காந்து நம்ம பூஜை பண்ணுறதுக்கு சோம்பேறியா இருக்கு. அந்த மாரி இருக்கும். அது வந்து எல்லாருக்கும் இருக்காது. ஒரு சில பேருக்கு மட்டும் இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு வேலை பளு அதிகமா இருக்கும்போது, அவங்களுக்கு டயர்டா இருக்கனால அந்த சோம்பேறித்தனம் இருக்கும். அப்படி இருந்தாலும் நீங்க வந்து உங்களுடைய ஹெல்த்த மொதல்ல பார்த்துட்டு, பிறகு நீங்க வந்து பூஜை பண்ணுங்க. தடங்கல் வராது. சரி இந்த மாரி இருக்குது. நான் என்ன பண்றது? அப்படின்னு, இந்த மாரி தடங்கல் உங்களுக்கு வருது அப்படின்னா, முதல்ல வீட வந்து ஓரளவு பார்த்தீங்கன்னா, சுத்தமா வச்சுக்கோங்க. ரொம்ப டஸ்ட் அடைய விடாதீங்க. அப்பப்ப கிளியர் பண்ணிருங்க. நெறையா தேவையில்லாத துணி, பழைய துணி நம்ம பயன்படுத்த மாட்டோம் பார்த்தீங்களா? அந்த மாரி துணிகள் அதிகமா இருக்கு அப்படின்னா, அத டிஸ்போஸ் பண்ணிருங்க. குப்பையில போட்டுருங்க. இல்ல நம்ம வந்து யாருக்காவது குடுத்து பயன்படுற மாரி துணி இருக்குன்னா, நீங்க வந்து அவங்களுக்கு குடுங்க. இல்ல அப்படின்னா அத டிஸ்போஸ் பண்ணிருங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த ஓடாத கடிகாரம், அந்த நெகட்டிவிட்டீஸ் குடுக்குறது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிறணும். தேவையில்லாத பேக்கு, தேவையில்லாத பையி, இந்த நம்ம நெறைய கடைக்கு போயிட்டு கட்டப்பையா வாங்கிட்டு வருவோம். நெறைய ட்ரெஸ் கடையில போயிட்டு. அதில நல்ல பைய மட்டும் நம்ம பயன்படுத்திட்டு, மத்த தேவையில்லாத பையெல்லாம் தூக்கி போட்டுறணும். அதே போல வந்து பாத்திரங்கள் வந்து தேவையில்லாத பாத்திரங்கள். இப்ப வந்து நமக்கு தேவைக்கு பயன்படுத்துற பாத்திரம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, சுத்தப்படுத்தி எல்லாருமே மேல அவங்கவங்க செல்ஃப்ல பரணன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல போட்டு வச்சுருவாங்க. இப்ப தேவையில்லாத பாத்திரம் அத பயன்படுத்தவே மாட்டீங்க. அந்த பாத்திரமும் உடைஞ்சு கிடக்கும். இல்லன்னா, ஏதாவது இந்த அடி பிடிச்சு இந்த மாரி ஒரு மாதிரியா அந்த பழைய பாத்திரமா கிடக்கும். அத கூட வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாரிலாம் வைக்கக்கூடாது. நமக்கு அந்த பாத்திரம் பயன்படல அப்படின்னா, அத தூக்கி நம்ம வந்து பாத்திர கடையில போட்டுறலாம். அப்படி இல்லன்னா வருவாங்க இல்லையா, இரும்பு விக்கிறதுக்கு வருவாங்க இல்லையா, இரும்பு வாங்குறதுக்கு வருவாங்க இல்லையா, அவங்க கிட்ட நம்ம குடுத்துட்டு, நம்ம பைசாவோ அல்லது மற்ற ஏதாவது சின்ன பொருள் ஏதாவது குடுப்பாங்க. அத வாங்கி வைத்துக்கலாம். இந்த மாரி பண்ணிக்கலாம். நம்ம தேவையில்லாத பொருள நம்ம டிஸ்போஸ் பண்ணிறணும். அதே போல வந்து தேவையில்லாத பொருட்கள் நம்ம வீட்ல வந்து நம்ம பயன்படுத்துற பொருள மட்டும் தான் வைக்கணும். நமக்கு தேவை இல்ல, ஏதாவது ஒரு வியாபாரத்தமா வச்சிருக்கிறேன், அப்படிலாம் நீங்க பார்க்க வேண்டாம். எதுவுமே பார்த்தீங்கன்னா, பொருள்ல வந்து எமோஷனல் குடுக்காதீங்க. எமோஷனல் குடுத்தீங்க அப்படின்னாலே, உங்க வீட்ல நெறைய அடைய ஆரம்பிச்சுரும். தேவையில்லாத குப்பைகள், இது எங்க அம்மா குடுத்தாங்க, எங்க தாத்தா குடுத்தாங்க, எங்க பாட்டி குடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காகவே நெறையா வீணான பொருட்கள் வந்து அடைய ஆரம்பிச்சுரும். வீடு வந்து எந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்கோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். எந்த அளவுக்கு வந்து அடக்கமா இருக்குதோ, அதாவது பொருள குமிச்சு குமிச்சு நெருக்கமா இருக்குதோ, அந்த வீட்ல வந்து நெகட்டிவ் எனர்ஜி தான் அதிகமாக வந்து இருக்கும். அதாவது துர்தேவதைகள் தங்குறதுக்கு அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். அதாவது துர்நாற்றம், குப்பைகள், தகாத வார்த்தைகள், நெகட்டிவான வார்த்தைகள் இதெல்லாம் சொல்ற இடத்துல தான் துர்தேவதைகள் தங்கும் இடமாக இருக்கின்றது. அந்த துர்தேவதைகள் இருக்கும்போது நல்ல தேவதைகள் வந்து அந்த அளவுக்கு வந்து நிக்க முடியாது. ஸோ அவங்கள வந்து நம்ம வர வைக்கணும். நல்ல தேவதைகள் வர வைக்கணும் அப்படின்னா, துர்தேவதைக்கு நம்ம இடம் கொடுக்காம இருக்கணும். அந்த மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. அதற்கு மீறி தடங்கல் வருது அப்படின்னா, வீட்ல வந்து கோமியத்த தெளிச்சு விடுங்க. இப்ப தடங்கல் உங்களுக்கு அதிகமா இருக்கும்போது, 2 வாரத்துக்கு ஒருக்கா, 1 மாசத்துக்கு 2 முறை கட்டாயமா நீங்க தெளிச்சு விடுங்க. நல்லா ரிசல்ட் குடுக்கும். இல்ல வாரம் கூட தெளிச்சு விடுங்க. அதற்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா ஆயிடும். இந்த 1 மாசத்துக்குள்ளே நல்லா ஆயிடும். அதற்கப்புறம் 2 மாசத்துக்கு ஒருக்கா, 3 மாசத்துக்கு ஒருக்கா தெளிச்சு விடுங்க. அப்புறம் நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்ச உடனே, வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாரி கூட தெளிச்சு விடலாம். ஏன்னா, இப்ப நெறைய பேருக்கு வந்து கோமியம் கிடைக்கிறதும் கிடையாது. நம்ம அந்த கடையில வாங்குறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நமக்கு வந்து வேஸ்ட்டு. நமக்கு வந்து ஒரிஜினலா பசுமாடு வச்சிருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட நம்ம வாங்கி நம்ம தெளிக்கிறதா நமக்கு வந்து உடனே ரிசல்ட் கிடைக்கும். கோமியம் தெளிச்சாலே போதும், தேவர்கள் அனைவரோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால நம்ம வந்து கோமியம் வந்து அடிக்கடி வீட்ல தெளிச்சாலே கெட்ட சக்தி வந்து பயப்பட ஆரம்பிச்சுரும், இருக்காது. அந்த துருத்தவதிகள்லாம் ஓட ஆரம்பிச்சுருவாங்க. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது சாம்பிராணி வந்து எப்படியாவது போட்டுருங்க. சாம்பிராணி வந்து காலை, மாலை 2 வேளையும் போட்டு பாருங்க. இல்ல 2 வேளையும் போட முடியாதுன்னா, ஏதாவது ஒரு வேளையாவது நீங்க போடுங்க. தினமும் போடுங்க. இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும் வரை தினமும் போடுங்க. அதற்கப்புறம் கூட நீங்க வெள்ளி, செவ்வாய் இந்த மாரி போட்டுக்கலாம். இந்த பிரச்சனை இருக்குன்ற மாரி எனக்கு இருக்குது அப்படி இருப்பவர்களெல்லாம் தினமும் சாம்பிராணி புகை போடுங்க. மூல முடுக்கு எல்லாத்தையும் காமிக்கணும்.
நம்ம வந்து பூஜைகள் மட்டும்தான் சாம்பிராணி புகை காமிக்கணுங்கிறது கிடையாது. நான் முக்கியமாக கதவுக்கு பின்னாடி மூலை 4 கார்னர் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த இடத்துல நம்ம காமிக்கணும். காமிச்சாலே நமக்கு இந்த தீய சக்தியெல்லாம் ஓட ஆரம்பிச்சுரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மிக முக்கியமானது தகாத வார்த்தைகள்ல பேசாமல் இருக்கணும். அந்த மாரி பேசாமல் இருந்தாலே பல பிரச்சனைகள் வந்து சரியாகும். தடங்கல்லாம் சரியாகும். இல்லத்தில் வந்து தெய்வீக கடாட்சம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்து வீட்ல வந்து எப்போதுமே அடிக்கடி வந்து சண்டை போட்டுட்டே இருக்கக்கூடாது. அது கணவன் மனைவி உறவா இருக்கலாம், இல்ல மற்ற உறவுகளா இருக்கலாம். ரொம்ப வந்து பேட் வேர்ட்ஸ் சொல்லி சண்டை போடக்கூடாது. நீங்க சும்மா செல்லமாக சண்டை போடுறது வேற. அழுதுகிட்டு ரொம்ப பேட் வேர்ட்ஸ் பேசில சண்டை போடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி சண்டை அடிக்கடி போட்டாலும் அந்த வீட்ல லட்சுமி இருக்க மாட்டாங்கங்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வீட்ல வந்து லட்சுமி மட்டும் இல்ல, மகிழ்ச்சியும் இருக்காது. அந்த மாரி சண்டை போடுறவங்க வீட்ல. அந்த மாரி சண்டை போடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறணும். ஒருவேளை சண்டை வருது, என்னுடைய கணவர் அப்படிதான் பேசுவாங்க அப்படின்னா, நீங்க சைலன்ட்டா மாறிடுங்க. அமைதியா இருங்க, பேசாதீங்க. அவங்க எப்பலாம் கோவப்பட்டு பேசுறாங்களோ, அப்ப வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வாய திறக்கக்கூடாது. திறந்தோம்னா பெரிய பிரச்சனை வரும். திறக்காம இருந்துட்டு, பிறகு அவங்க வந்து சாந்தமான பிறகு, அந்த தவறெல்லாம் சுட்டிக்காட்டணும். சொல்லணும். இந்த மாரி நீங்க பேசுனீங்க, இந்த மாரி வச்சீங்கன்னு சொல்லி அவங்கள திருத்த முயற்சி பண்ணணும். எப்போதுமே கோபத்துல இருக்கிறவங்கள நம்மளால சரி பண்ண முடியாது. அவங்க சரியாகவும் மாட்டாங்க. அவங்க சொல்றதான் கடைசி வரை சரின்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட வந்து பேசி ஜெயிக்க முடியாது. அதிகமாக கோபப்படும் கேரக்டர்ட்ட. அதனால கொஞ்ச நேரம் நம்ம சாந்தமாயிட்டு, அதற்கப்புறம் அவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னா, அவங்க புரிஞ்சுப்பாங்க. பேசுற நேரம் அது சரியான நேரமாக இருக்கணும். யாருமே அப்படிதான். இப்ப நம்மளே கோபமா இருக்கும்போது, யாராவது வந்து ஏதாவது சொன்னா நம்ம கேட்போமான்னா, கட்டாயமா கேட்க மாட்டோம். அதே போல தான் எல்லாருக்குமே அதான். இப்ப நமக்கு ஒரு நியாயம், மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் கிடையாது. எல்லோருமே ஒரு ஹை லெவல்ல கோபப்படுறாங்க அப்படின்னா, யார் சொல்றதும் காதுல விழுகாது. அவங்க எந்த விஷயத்துக்கு கோபப்படுறாங்களோ, அந்த விஷயம் சரியாகிற வரை அவங்க கோபப்பட்டுட்டே தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க கிட்ட வந்து நம்மளால பேச முடியாது. அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வந்து சாந்தமான பிறகு தான், கொஞ்சம் அமைதியான பிறகு தான் நம்ம பேச முடியும். அந்த மாரி வந்து அடிக்கடி சண்டை போடாம, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் வீட்ல. யாராவது ஒருத்தர் விட்டு குடுத்து போகணும். வீட்ல வந்து எப்போ உங்க வீட்ல நல்ல சத்தம் மகிழ்ச்சியாக இருக்குதோ, சத்தம் சிரிப்பு சத்தமாக இருக்குதோ, அப்போது அந்த இல்லத்தில் வந்து தெய்வீக கடாட்சம் நன்றாக இருக்கும். அப்போது நீங்க செய்கின்ற ஒவ்வொரு வழிபாட்டிற்குமே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா, பூஜைக்கும் எந்த தடங்கல் வராது. மகிழ்ச்சி அந்த வீட்ல எப்போதுமே இருக்கணும். பெண்கள் எப்போதுமே அழுது கொண்டே இருக்கக்கூடாது. அழுதுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து லக்ஷ்மி வந்து தங்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா, ஒரு வீட்டுக்கு வந்து பெண் தான் ஆணிவேர். அந்த பெண் வந்து அழுகிறா அப்படின்னா, அவ மனசுல வந்து கவலைகள் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கும்போது, அந்த குடும்பத்தில இருக்கிறவங்களால அந்த பெண்ணுக்கு வந்து மகிழ்ச்சி இல்ல அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏதோ ஒரு வகையில அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்டுட்டே இருக்கிறா அப்படிங்கிறதுனால, அந்த வீட்ல அந்த பெண் வந்து கவலைப்பட்டு அழுகுறதுனால, அந்த கடவுளுக்கே அது பொறுக்காது. அதனால அந்த கடவுளே அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அதுதான் உண்ம. அந்த இடத்துல வந்து ஒரு பெண் அழுகுறா அப்படின்னா, அந்த இல்லத்தில் வந்து லக்ஷ்மி குடியேறவே மாட்டாள். பெண்கள் முடிந்த அளவு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு, உங்களுடைய பிரச்சனைய வந்து மனசுல போட்டே அழுத்தம் கொடுக்காம சொல்லிடுங்க. ஓப்பனா இதான் எனக்கு பிரச்சனை அப்படிங்கிறத நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து கவலைப்பட அங்க ஒண்ணும் இருக்காது. உங்களால சொல்ல முடியல. அத வந்து கையாள தெரியல அப்படிங்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ரூம்புக்குள்ள கதவ மூடிட்டு அழுகுறவங்க நெறைய பேர். அதில பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து மற்றவர்களுக்கு அது கேட்றக்கூடாது அப்படிங்கிறதற்காகவே ரொம்ப உருகி அழுகுவாங்க. அந்த மாரி இருக்கிற வீட்லலாம் எந்த கடவுளுமே இருக்க மாட்டாரு. ஏன்னா, அந்த இடத்துல அந்த பெண் மிகவும் சோதனைக்குள்ளாகி இருக்கிறாள். அப்படி இருக்கும்போது அந்த வீட்ல எப்படி அந்த கடவுள் இருப்பாங்க? இருக்கவே மாட்டாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, பெண்கள் நீங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அத ஓப்பனா சொல்லணும். உங்கள யார் கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்கள சொல்லணும். இந்த மாரி அவங்க பேசுறது எனக்கு வந்து பிடிக்கல. அவங்க இந்த மாரி பண்றது எனக்கு மிகவும் கஷ்டமா இருக்கு. அப்படிங்கிறது கணவரே தப்பு பண்ணாலும், அத ஓப்பனா சொல்லி பழகுங்க. நீங்க எப்ப நீங்க மனம் விட்டு பேசுறீங்களோ, அப்பதான் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். இல்லன்னா கடைசி வரை அழுதுட்டே இருக்கிற மாரி தான் இருக்கும். தைரியமாக ஒரு பெண் எப்போது பேச ஆரம்பிக்கிறாளோ, அப்போது அவ வாழ்க்கைய சுற்றி எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அவ அந்த பிரச்சனைய வந்து சரி செய்துடுவாள். அவளே சரி செய்துடுவாள். எப்போது பெண்கள் அழுதுட்டு கொண்டு இருக்கிறாங்களோ, அவங்களால எப்போதுமே சரி செய்ய முடியாது. எப்பவுமே வந்து போராடணும். போராடி தான் ஜெயிக்கணும். அதற்காக பார்த்தீங்கன்னா, நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாரி போராட்டம் கிடையாது.
உங்கள் மேலே தவறு இருந்தாலும் மன்னிப்பு கேட்கணும். நான் செய்தது தவறு தான் அப்படிங்கிறது மன்னிப்பு கேட்கணும். அதே போல் மற்றவர்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது பழி சொல் கொடுத்தாலும் அதை நிரூபிக்கணும். நான் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் அதை வந்து சரி செய்து காமிக்கணும். தைரியமாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். அழுகவே கூடாது. எல்லாத்தையும் சரி செய்ய முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணாலே ஓரளவு உங்களுக்கு வந்து எல்லாமே சரியாயிடும். அதேபோல் நீங்கள் பூஜை செய்யும்போது கொட்டாவி வருது அப்படின்னா, ஒன்று உங்களுக்கு சரியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது அர்த்தம். 2வதாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கெட்ட சக்திலாம் விலகுது அப்படிங்கிறதும் அர்த்தம். 3வது பார்த்தீங்க அப்படின்னா, கொட்டாவி வருது அப்படின்னா, உங்களுக்கு அந்த பூஜையில் கான்சன்ட்ரேஷன் இல்லை, கவனம் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். உங்களுக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு கம்மி. இந்த 3 விஷயத்திற்காக கொட்டாய் வரும். 1 உங்களுக்கு சரியாக தூக்கம் இருக்காது. 2வது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கெட்ட சக்தி ஏதாவது இருந்தது அப்படின்னா அது விலக ஆரம்பிக்கும். 3வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதில் 3வதாக நிறைய பேருக்கு இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா பூஜையில் வந்து கவனம் இல்லாமல் இருக்குது. எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கின்றது அப்படின்னா உங்களுக்கு நிறைய கவலைகள் இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா கவலைகள் இருப்பவர்களுக்கு தான் எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். மனசில் ஏதாவது ஒரு ஓட்டம் போய்க்கொண்டே தான் இருக்கும். அந்த கவலையை சரி செய்து பாருங்கள். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, கடவுளுக்கு முன்னாடியே அமர்ந்து உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு கண்களை மூடி தியானம் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிடம் 5 நிமிடம் உங்களால் முடிந்த அளவுக்கு அமைதியாக இருங்க. இல்லைன்னா அவருடைய நாமம் இருக்குது பார்த்தீங்களா, ஓம் சரவண பவாய நமகம், அதை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. வேறு எந்த தாட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதாவது இந்த எண்ண ஓட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஒரே நாளில் இது சாத்தியமாகுமா அப்படின்னா கிடையாது. இதற்கு 1 வாரம் அல்லது 10 நாள் கூட ஆகலாம். தினமும் 5 to 10 நிமிடம் உங்கள் பூஜை அறையில் அமைதியாக உட்காந்து பழகுங்க. எல்லாமே சரியாயிடும். கவனம் சிதறாமல் நம் தான் பார்த்து கொள்ள வேண்டும். கவனம் சிதறுகின்றது அப்படி என்றால் ஒன்று எண்ண ஓட்டங்கள் அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பூஜையில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். 2மே நீங்கள் தான் உருவாக்க வேண்டும். கவனமாகவும் நீங்கள் பூஜை செய்யணும் அப்படின்னா அந்த பூஜையில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு காமிங்க. அதே போல் வந்து மற்ற ஏதாவது கவலைகள் இருக்குன்னா அதை சரி செய்ய முயற்சி பண்ணுங்கள். ஒரு 5 நிமிடம் நம்ம கடவுளை வழிபாடு செஞ்சாலும் 5 நிமிடம் கடவுளை மட்டும்தான் நம்ம பார்த்து பேசணும். நம்ம ஏதோ ஒரு ஓட்டத்தை வச்சுக்கிட்டே நம்ம பூஜை செய்யணுங்கிறதுலாம் அந்த பூஜைக்கான முழு பலன் நமக்கு கிடைக்காது. ஒரு 2 நிமிடம் வழிபாடு செஞ்சாலும் 2 நிமிடம் நீங்களும் இந்த உலகத்தில் கடவுள் மட்டும்தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நினைத்து வழிபாடு செய்து பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமாக அமையும். முருகனுடைய பூஜைக்கு தடங்கள் வருது அப்படின்னா நீங்கள் வந்து முருகன் கோவிலுக்கு போயிட்டு பால், மஞ்சள், சந்தனம், பன்னீர், தேன் இதை வாங்கி கொடுங்க. உங்களால் எப்பப்போ என்னென்ன முடியுதோ அது மட்டும் வாங்கி கொடுங்க. ஒரு முறை பால், ஒரு முறை சந்தனம், ஒரு முறை மஞ்சள், இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்றும் வாங்கி கொடுத்து அந்த பூஜையில் கலந்துக்கோங்க. அதாவது அபிஷேகத்தில் கலந்துட்டு உங்கள் கண்குளிராக பார்த்துட்டு வாங்க. ஒரு 2-3 வாரத்துக்குள்ளே இது எல்லாமே சரியாக போயிடும். உங்களுடைய கர்மா அனைத்துமே குறைஞ்சி உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக மாறும். நம் மனசில் எப்போவுமே பாசிட்டிவான எண்ணத்தில் இருந்தாலே நமக்கு பாதி பிரச்சனை வந்து தீர ஆரம்பிக்கும். பாசிட்டிவாக இருங்க. முருகன் உங்கள் கூட தான், உங்களுக்கு துணையாக தான் இருப்பார். எல்லாமே நிறைய கற்றுக்கோங்க. வாழ்க்கையை வந்து சிறப்பாக வாழுங்க, மகிழ்ச்சியாக வாழுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.